வணக்கம் நண்பர்களே. ரயில்வே தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கிய கவனத்திற்கு ரயில்வே போர்டு சேர்மன் ஒரு லெட்டர் வந்து ஜிஎம்ஸ்க்கு ஜோனல் ரயில்வே இருக்கு இல்லையா, அதனுடைய ஜிஎம் ஜெனரல் மேனேஜர்ஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் பற்றி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் மை டியர் ஜெனரல் மேனேஜர், as you might be aware that major RRB examination, namely computer-based tests, are going to commence from December 15, 2020. டிசம்பர் 15ல வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆரம்பிக்க போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. as more than 2.4 crore candidates are to be handled by RRBs. இதில் 2.4 கோடிக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணணும். The examination season may be very long and they can extend up to June 2021, during which 3 major employment notifications, namely isolated and ministerial categories, NTPC and level 1 categories for more than 1.4 lakh notified vacancies will be covered. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, 2.4 கோடிக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் 2021 வரைக்கும் நடக்கும் அப்படின்னாங்க. ஏன் ஜூன் 2021 அப்படின்னா, மினிஸ்ட்ரியல் கேட்டகரிஸ்க்கு எக்ஸாம் நடக்கும், என்டிபிசி எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், மெயின் எக்ஸாம் நடக்கும், அப்புறம் வந்து சைக்காலஜி நடக்கும், லெவல் 1 எக்ஸாமினேஷன் அதாவது குரூப் டி எக்ஸாம்ஸ் நடக்கும். இதெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் சேர்த்து ஜூன் 2021 வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் எவ்வளோ வேகன்சினா 1.4 லட்சம் வேகன்சிக்கு. அதனால் for conducting these examinations, logistics supports will be required by RRBs in terms of manpower, vehicles and other infrastructure. It may also be noted that these CPTs will be conducted observing all mandatory protocols due to spread of COVID-19 pandemics. அதனால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுனால லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் ஆர்ஆர்பிக்கு நம்ம கொடுக்கணும். மேன் பவர், வெஹிக்கிள், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஒரு ஆர்ஆர்பிக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு கொடுத்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இன் வியூ ஆஃப் த above necessary infrastructure instructions may be useful to all department heads including PR CPOs and PR CSC to provide all assistance to RRBs to conduct examinations smoothly. அதனால் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நீங்களாம் உதவி பண்ணுங்க, ஜிஎம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆர்ஆர்பிக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக டிசம்பர் 15க்கு மேலே ரயில்வே எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களே வந்து நம்ம லெட்டர்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் படிக்காத நண்பர்கள் இல்லை படித்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து இம்மீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டைம் வெரி ஷார்ட் பீரியட் தான். அதனால் நீங்கள் படிக்காத நண்பர்கள் இமீடியட்டாக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்களாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மெயின் எக்ஸாம்லாம் எழுத முடியும். அதனால் 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சும்மா காத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்தாப்புல உழைக்கணும். உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது, நல்லா நான் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கணும்னு நினச்சின்னா ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா எய்ம் கேரியர் அப்படின்னு நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஹேமா சிட்ரா காம்படிட்டிவ் காலேஜ் ஒரு யூடியூப் சேனல், சிட்ரா ட்ரிக்ஸ். இந்த 3 யூடியூப் சேனலில் குறைஞ்சது 2000 கிளாஸ் வகுப்புகள் எடுத்திருக்கோம். 2000 வகுப்புகள் எடுத்திருக்கோம். 2000 வீடியோஸ் இருக்கும், 2000 வகுப்புகள் நடத்திருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே. அதனால் இதை படித்து கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கிற நண்பர்களே. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்களாக்கா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி.